கடை. அந்த கடையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த கடைக்கு போய் இன்னைக்கு நான் காளான் சாப்பிட போகிறேன். எனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுதான் அந்த கடை. ஹாய், நேற்று ஒரு ப்ரோமோ போட்டிருப்போம். நமக்கு பிடிச்சது எவ்வளோ தூரம் வேணாலும் ஒன்று சாப்பிடணுன்னா எது வேணாலும் சரி, நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். நேற்று ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு பிடிச்ச காளான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் கடைக்கு நான் வந்திருக்கேன். காளான் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். நல்லா இருக்கா? டேஸ்ட் பார்த்தியா? வாங்கியாச்சு, சாப்பிட போகிறோம். எனக்குப்பா, நீயே திங்க. எனக்கு தர மாட்டியா? இங்கே லைட்டாக டேஸ்ட் பார்ப்போம். கையிலே பிடிச்சிரு எப்படியோ. சூப்பரா இருக்கு. அடியல நம்ம வீட்ல போய் வாங்கி சாப்பிடுறதுக்கும் இப்படி ஒத்த வழியில உட்காந்து சாப்பிடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரோட்டு கடையில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சூப்பராக இருக்கு. வேணுமா? இந்த கடையில் எப்படின்னா, இது வந்து என்னோட ஃபேவரட் கடை. காளான் இது பாருங்கள், இந்த பிளேட்டில் தான் கொடுப்பாங்க. இதுக்கு ஆனியன் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை காலி பண்ணிட்டாலும் நம்ம கேட்குறப்ப கூட போட்டு 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னோட ஃபேவரட் கடை. எல்லோரும் இந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. சுற்றி எல்லா ஏரியாவும் பார்க்குறேன். சென்னையிலேருந்து சங்கரங்கோயில் போகிற ரோட்டு வழியாக தான் அந்த ஷாப் இருக்குது. நமக்கு வந்து பெரிய கடை சின்ன கடை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, டேஸ்ட்டு தான். ஸோ இங்கே டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், காளான் எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி நிறைய தடவை பார்த்ததுனால தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஓனர் யாருன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கு. இந்த சிப்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஓகே, சாப்பிட்டாச்சு. போறீங்க இப்போ வந்து உன்னோட ஃபேவரட் கடை தானே பார்த்தேன். என்னோட ஃபேவரட் கடை பார்க்கலாம். சிரிப்பான வருது. நம்ம எப்படியோ நான் என்னோட காளான் ஃபேவரட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு சார் எங்கேயோ அவரோட ஃபேவரட் கடை கூட்டிட்டு போறாராமா. பின்னாடியே போய் பார்ப்போம். என்ன இது ஃபேவரட் கடையா? எப்படி இருக்கு? அப்படியா? இதான் உங்க ஃபேவரட் கடையா? ரெகுலராக வந்து கஸ்டமர் ரெகுலராக கன்ஃபியூஸ். அப்படியா? எனக்கு கொஞ்சம் இல்லையா? ரைட். ஸோ இந்த சைடு யார் போனாலும் இந்த கடைக்கும் வாங்க, வந்து மறக்காம வாங்கிட்டு போங்க. ஹாய், கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆமாம், போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு எங்கள் காளான் சாப்பிட்டோம். இவனோட ஃபேவரட் கடை அது. காளான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல கேரக்டர் தானே. அந்த அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். என்ன தெரியுமா, ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. எங்களுக்கே அது ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ நம்ம கடைக்கு போனாலும் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு காசு தானே வருவோம். ஆனா நாங்க காசு கொடுக்காம மறந்து வந்துட்டோம். வீடியோ பண்றோம் அப்படின்னு பேசிட்டு அவர்கிட்ட சப்ஸ்கிரைப் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம் பாருங்க. அந்த நேரத்தில் மறந்துட்டோம் காசை. சரி போயிட்டு வரோன்ட்டு அவரும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு
கடைசி எனக்கு பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது, ஐயோ காசு கொடுக்க மறந்துட்டு அவரும் கேட்காம விட்டாரு நானும் ஃபாஸ்டா ரைட் பண்ணி வந்து அந்த அண்ணா கிட்ட குடுக்குறேன். அந்த அண்ணா எதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு நல்லா வருது, ரொம்ப நல்லா வருது. ரொம்ப அந்த அக்காவும் ரொம்ப சைலண்ட் டைப். சோ நீங்க தயவு செஞ்சு நீங்க ஏழாயிரம் பண்ணை சைடு அந்த சைடு சங்கரங்கோயிலா என்ன ரூட் சொல்லி ஏழாயிரம் மணி டு சங்கரங்கோயில் போற ரூட், அந்த ரூட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கூட்டுறவு பேங்க் ஏழாயிரம் மணி கூட்டுறவு பேங்க் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 5 மணிக்கு அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 மணில இருந்து 10 மணி வரை இருக்கும். 10 மணி வரை இருக்கும். ஆனா 8 மணிக்குள்ள சீக்கிரமா காலம்லாம் முடிஞ்சிரும். நல்லா டேஸ்டான கடை, நீங்க டேஸ்டா சாப்பிடலாம். சீக்கிரமாவே முடிஞ்சிரும். அதனால சீக்கிரமாவே போய் சாப்பிடுங்க. காளான் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. சோ நீங்க அந்த சைடு போனீங்கன்னா மறக்காம அந்த அண்ணா கடையில போய் சாப்பிடுங்க. அதாவது என்ன சொல்றது, பெரிய கடை சின்ன கடை அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், அதேதான். பெரிய கடை சின்ன கடை எல்லாம் பார்க்க கூடாது, நம்மளோட டேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம அவங்க கவனிப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு. மறக்காம அந்த அண்ணா கடைக்கு போய் காளான் சிக்கன் என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஸோ வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொன்னு என்னோட ஃபேவரட் கடை போய் அதே வீடியோ பண்ணி போட்டுப்போம். அது கருப்பட்டி மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிச்சுடுவாரு சரி ரைட்டு. ஸோ நீங்க எங்களுக்கு பிடிச்ச கடைக்குல நாங்க போறோம். ஸோ நீங்க வீடியோல மிட்டாய் பிடிக்காத ஆள் யாராவது இருப்பீங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அது அந்த கடையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷா சூடா உணர்ந்து இறக்கி வச்சிருப்பாங்க. எப்பவுமே நல்லா இருக்கும். டெய்லி அவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெருசா பாத்துருப்பீங்க அந்த கருப்பட்டி வச்சது. அவ்வளவு ஒரே நல்ல விலையா இருக்கு அந்த கடையில. ஆமா அப்படியே ஃப்ரெஷ்ஷா சுட சுட நான் போய் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கடையில. ஆமா அன்னைக்குலாம் ரொம்ப நேரம் போய் வெயிட் பண்ணி வாங்கிட்டு சரி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு வரோம். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அந்த கடையில. மறக்காம எனக்கு என்னமோ இந்த ஏழாயிரம் மணில உள்ளவங்க எல்லாருமே எனக்கு நல்லவங்களா தெரியுறாங்க. நாங்க இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். சோ இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே குட் கேரக்டரா இருக்கீங்க. சோ இந்த யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம ப்ளீஸ். அப்படியே லைக் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஓகே பாய். வீடியோவோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு விதமான வித்தியாசமான ஸ்டைல்ல நாங்க வீடியோ இறக்குறோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. புதுசா வீடியோ யார் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல். ஆமாப்பா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். டக்கு 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 வந்துரும். நாங்க டெய்லி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நீ உன் வானம் உனக்கென ஓர் நிலவு.